இல்லப்பா, என்ன படிச்சாலும் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அந்த பழமொழியை நான் மறக்கலப்பா. பரவாயில்லையே, தமிழ் பழமொழி எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. அதே பழமொழிதான் கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லுது. அது ஞாபகம் இருக்கா? வெளி உலகத்தில் இருக்கிறவங்க உன் பொண்ணு என்ன போஸ்டிங்ல இருக்கா, எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கேட்க மாட்டாங்க. எங்க வாக்கப்பட்டிருக்கா, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான்னு தான் கேட்பாங்க. அப்பா, தப்பு என் பேர்ல இல்லப்பா. அப்படித்தாமா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சு ஒரு புருஷனை போய் பார்த்தேன். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு நியாயமாப்படுது. அவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தப்பு ஓ மேலதாமா. நான் ஒரு ஆட்டோக்காரன், தினம் 30-40 பேரை ஏத்திட்டு போறேன். அவங்க பிரச்சனையெல்லாம் நான் கேட்கிறேன். உன் படிப்பறிவை விட என் பட்டறிவு பெருசுமா. அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீ ஒரு புருஷனோட சண்டை போடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த சண்டையில சுயநலம் இருக்கக்கூடாது. அவருக்காகவும் இல்ல, உனக்காகவும் இல்ல. நாளைக்கு உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்காக சண்டை போடாம இருக்கு. அரசாங்க புத்தகத்துல கையெழுத்து போட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது சட்டப்படி சரிதான். ஆனா உன்னை வேண்டான்னு சொல்லி 1 மாசத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டா ஊரே சிரிக்கும்பா. அப்பா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் புரிஞ்சுக்கலாமா? நான் முட்டாளாவே இருந்துறேன். பெத்த அப்பனை முட்டாள நினைச்சா தப்பு கிடையாது. கட்டின புருஷனை முட்டாள நினைக்கிற பாரு, அதுதாமா தப்பு. இப்ப என்னப்பா, அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்களா இல்ல பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? ஜீவா உங்களை தூது அனுப்பி இருக்காரா? இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன், எடுத்து பேசிட்டு இருக்க. கட்டின புருஷனையும் மதிக்க மாட்டேங்கிற, மத்தவங்க நாங்க சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்ட, அப்ப எல்லாரும் காரி துப்புனாங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு சொல்ற நீ? புருஷன் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற, மத்தவங்க சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிற. உனக்கு ஆபீஸ் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம்னா இதையே கட்டிக்கிட்டு ஆளு. அப்பா, அப்பா கவி, எதுக்கு கதை திறந்துருக்கா? கவிதா, 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 இங்க என்ன நடந்திருக்கும்னு என்னால ஓரளவுக்கு யோகிக்க முடியுது. ஒரு விஷயத்தை நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிக்க ஆசைப்படுறேன். இங்க பாரு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாள்லயும் உன்னை பாக்குறதுக்கோ இல்ல என்ன பாக்குறதுக்கோ மீனாட்சி இங்க வர்றது தப்பு. அதே மாதிரி வெள்ளி, சனி, ஞாயிறு
இந்த 3 நாள்லயும் மீனாட்சியை பார்க்கறதுக்காக அவ அம்மா இந்த வீட்டுக்கு வர்றதும் தப்பு. கவிதா, உன்னுடைய பாசத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வேற வழி இல்ல. கொஞ்சம் தள்ளி நிக்கிறது தான் உனக்கு நல்லது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். கெட்டும் பட்டணத்துக்கு போன்னு சொல்ற மாதிரி இப்படி பட்டணத்துக்கு கூட்டு வந்துட்டீங்களேப்பா. வாக்கால கெட்டவரு உங்க ஃப்ரெண்டு பெருமாள் சாமி, நம்ம நம்பிக்கைக்கு எடுத்தது என் அண்ணன். இவங்க 2 பேரால நம்ம இப்ப நடுத்தருக்கு வந்துட்டோம். கெட்டவங்க நாம கிடையாதுப்பா, அவங்கதான். இல்லம்மா, நான் பெத்து வளர்த்தேனே ஒரு சுயநல மிருகம், அவனை சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனா என் ஃப்ரெண்டு பெருமாள் சாமியை சொல்லாதம்மா. அவனுக்கு தெரியாம அவன் மகன் கட்டிக்கிட்டான்னா அவன் என்னம்மா பண்ணுவான்? நின்னு போன கல்யாணத்துக்கு பரிகாரமா விஷால்னு ஒரு வரனை ஏற்பாடு பண்ணா. ஆனா அது உனக்கு பிடிக்காம போயிடுச்சே. நான் உங்க நண்பரை குறை சொல்ல வரலப்பா. நாம இன்னைக்கு யாரால இந்த நிலைமைக்கு வந்தோம் தான் சொல்ல வந்தேன். நீ வேணா பாரு, நாம பெருமாள் சாமி வீட்டுக்கு போன உடனே அவன் எப்படி நம்மள வரவேற்கிறான்னு பாரு. விருந்தாளியா போய் நின்னா வரவேற்பாங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அகதி போல போய் நின்னோம்னா என்னப்பா செய்வாங்க? அப்படி இல்லம்மா, பெருமாள் சாமி குடும்பம் ஒரு ஆலமரம் மாதிரி. அவனுக்கு பரந்த உள்ளமும் ஒசந்த மனசும் அவனுக்கு இருக்குமா? அவருக்கு இருக்கும். ஆனா அவர் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் மனைவி மத்தவங்க எல்லாம் என்ன சொல்வாங்களோ. ஐயோ அப்பா, என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. பெட்டியை கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். நீங்க மெதுவா எழுதுங்கப்பா. அடிபட்டுச்சாப்பா? பெட்டியை நான் எடுத்துக்குவா. பரவாயில்ல, கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமா? போலாம். பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம காலம் என்ன தடுத்துச்சுமா. இப்போ உன் கேள்விக்கு பதில் தெரியாம கல் என்ன தடுக்கிச்சு, அவ்வளவுதான். அப்பா, எனக்கு என்னவோ மனசுக்கு பிடிக்காம மத்தவங்க வீட்டுல போய் தங்குறது ரொம்ப கேவலமா இருக்குப்பா. இவ்வளவு பெரிய பட்டணத்துல நம்ம 2 பேருக்கு இடம் இல்லாமலா போயிடும்? ஏன்பா, எவ்வளவு சினிமால ஹீரோ ஹீரோயின்லாம் பட்டணத்துக்கு வந்து பெரிய ஆளா இருக்காங்க. அந்த நிழல்லாம் நமக்கு நிஜமாகாதான் என்ன? இவ்வளவு வயசாயும் சமயத்துல சின்ன புள்ள மாதிரி பேசுறியம்மா. கற்பனை எல்லாம் நெசமாயிடாதுமா. கற்பனைங்கிறது சந்தோஷப்படுறதுக்கு, நெசங்கிறது போராடுறதுக்கு. அதேதான்ப்பா நானும் கேக்குறேன். உங்க ஃப்ரெண்டு பெருமாள் சாமியும் உங்க வீட்டுல இருக்கவங்களும் நம்மள காப்பாத்த போறாங்கன்றது கற்பனையா, இல்ல நம்ம நிஜத்தோட போராட போறோமா? அப்பா, நாம வேணா கந்தக்கோட்டை வாசல்லையோ இல்ல கபாலீஸ்வரர் கோயில் வாசல்லையோ போய் தங்கலாமே. ஏதாவது ஒரு கடையில ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதான்னு பாப்போம். அப்படி இல்லையா வீடு வீடா போய் நான் ஊதுவத்தி வைக்கிறேன்ப்பா. நம்ம வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போயிடல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அந்த தொடக்கத்தை நம்ம நம்புற சாமி கோயில் வாசல்லையே தொடங்கலாமே. என்னப்பா சொல்றீங்க? நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா, வாழறதுக்கு சரி வராது. நாம காலம் பூராவும் பெருமாள் சாமி வீட்லயே இருக்க போறது இல்லம்மா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூர்ல. நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேனே கொடக்கூலிக்கு வீடு பிடிச்சு கொடுக்குற வேலை, அந்த வேலைய இங்க வெஸ்ட் மாம்பலத்துல செய்யலான் இருக்கேன். என்னுடைய அனுபவத்துல நான் இன்னும் 2 மாசத்துல நல்லா முன்னுக்கு வந்துருவேம்மா. அது வரைக்கும் நீ பாதுகாப்பா பெருமாள் சாமி வீட்லயே இரு. எனக்கு இருக்கவே இருக்கு அயோத்தியா மண்டபம் வாசல்.
பக்கத்து வீட்டுல கேட்போம். தம்பி. என்னங்கய்யா? பக்கத்து வீட்டுல பெருமாள் சாமின்னு. அவங்க எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 நாளா வீடு பூட்டி தான் கிடக்குது. எப்போ வருவாரு? எப்போ வருவாருன்னு தெரியாதுங்கய்யா. ஐயா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி தருவீங்களா? ஐயா, இங்க கேன் வாட்டர் காசு போட்டு வாங்கி குடிக்கிறாங்க. இவங்க தண்ணி எல்லாம் தரமாட்டாங்கய்யா. பக்கத்துல கார்பரேஷன் வாட்டர் கிடைக்கும், அங்க போய் குடிச்சிட்டு போங்கய்யா. ஆமா, இப்படி தண்ணி கேட்கிற சாக்கில வருவானுங்க. வீட்டை அப்படியே நோட்டம் பார்த்துட்டு திருடிட்டு போயிடுவானுங்க. ஏன்பா, இந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. இங்க நாம இருக்கணுமா? வாங்க பேசாம நம்ம ஊருக்கு போலாம். இவன நமக்கு முன்ன பின்ன தெரியாதுமா. இவனாவது தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னு தான் சொன்னான். ஆனா அங்க பெத்த புள்ள பசிக்கு சோறே இல்லைன்னு சொல்லிட்டாம்மா. இத பாருமா, மண்ணுல குறை இல்லம்மா, மனுஷங்கள்ல தான் குறை இருக்கு. வா போலாம். எங்கப்பா? கந்த கோட்டத்துக்கா? இல்லம்மா, உங்க அம்மாவை நான் கட்டிக்கிட்டேன்னு அவளை தலைமொழிகின உன் தாய் மாம சதாசிவன்னு ஒருத்தன் இங்க இருக்கான். அவனுடைய அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, போய் பாப்போம். வெட்டு போன உறவாவது கிட்டுதான்னு. என்னம்மா பாக்குற? இல்லன்னா இருக்கவே இருக்கு கந்த கோட்டம். வாமா. மீனாட்சி இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன, நீங்க என்னமோ ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. கவிதா, என் குழந்தைக்கு நீ ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிரு. சென்டிமெண்ட் ஃபூல் ஆயிடாத. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நான் யார் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்க விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்க மாட்டேன். அதுக்காக நான் உன்னையும் அப்படியே இருன்னு சொல்லல. பட் நீ அப்படி இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹலோ ஹலோ, நான் தீபிகா பேசுறேன். ஹலோ 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 கவிதா, நான் தீபிகா பேசுறேன். இங்க சரியா கேட்கல. ஹலோ கவி, இங்க சிக்னல் சம்டைம்ஸ் சரியா எடுக்காது. ஜன்னல்ட்ட போய் பேசு, இல்லைன்னா வெளியில போய் பேசு. ஹலோ 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 யாரு? கவிதா, அதான் தீபிகா பேசுறேன்னு சொல்றேன்ல. கவிதா, நான் உன்னை நேர்ல பார்த்து கொஞ்சம் பர்சனலா பேசணும். கேட்டுட்டுதான் இருக்கேன். தீபிகா, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது பழக்கம் இல்ல. எதுவா இருந்தாலும் நேரா சொல்லிடுவேன். அன்னைக்கு குழந்தை விஷயத்துல நீங்க நடந்துக்கிட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தீபிகா, நான் உங்க கூட பேசுறது என் புருஷனுக்கு பிடிக்கல. என் புருஷனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இனிமே எனக்கு கால் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ஹலோ ஹலோ போன்ல தீபிகா. தெரியுது. அவ வீட்டுக்கு வந்த வாசலோட பேசி அனுப்பிச்சிருன்னு சொன்னேன். அதுக்காக அவ போன் கால கூட அவாய்ட் பண்ணன்னு சொல்லலையே. அப்படி இல்ல, உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லை. புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கணும். தீபிகாக்கு அது கொஞ்சம் கூட கிடையாது. உனக்கு இருக்கிற இந்த மென்டாலிட்டி மட்டும் அவளுக்கு இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டோம். ப்ளீஸ் கம்பேரிசன்ஸ் வேண்டாமே. உலகத்துல யாரும் நல்லவங்களும் இல்ல, யாரும் கெட்டவங்களும் இல்ல.
எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட ஜீவா? அகிலாவை அம்போன்னு விட்டுட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பிரியறது முடிவாயிடுச்சு. அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? உனக்கு பித்து தலைக்கேறி போச்சு. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. சொல்றேன்ல, கொண்டு போ. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அகிலா உனக்காக வீட்டை விட்டு ஓடி வந்து உன்னை ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உனக்காக அவ உறவெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. உங்க அப்பாவுக்கு பண பிரச்சனை வந்தப்ப அகிலா கூட காப்பாத்தா. நீ சும்மா அகிலா. இவள நீ நன்றி கேட்டுத்தனமா விட்டுட்டு போறேன்னு சொல்றியே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? நீதான் அவளை பேசவே விடுறது இல்லையே. அகிலா இப்போ கர்ப்பமா இருக்கா. இவ உன் வாரிசு சுமந்துட்டு இருக்கா. ஆனா நீ வாழ்க்கையே இல்லன்னு ஓட பாக்குற. இது எந்த விதத்துல நியாயம்? ஜீவா, நீ இந்த வீட்லயே இவளுக்கு புருஷனா இருக்க வேணாம். இவ வயித்துல வளர குழந்தைக்கு தகப்பனாரு, அது போதும். நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து தான் அப்பா யாருன்னு கேட்டா அந்த தாயோட மனசு என்ன பாடுபடணும்னு தெரியுமா? அந்த வேதனைய நான் அனுபவிச்சிருக்கேன். சின்ன வயசுல விஷயம் அப்பா யாருன்னு என்ன கேட்டப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைய நான் அப்படி அண்ணாதே விட மாட்டேமா. மகனோ மகளோ என் உயிரை கொடுத்து வளர்ப்பேன். ஆனா எனக்கு என் புள்ள போதும். அகிலா தேவையில்லம்மா.